ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரி சர்வதா. அருள் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆடி அமாவாசையோட ஒரு சிறப்புகள் என்னென்னா, இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு இது இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசையில் தகப்பனார் இல்லாதவர்கள் தந்தை அப்பா இல்லாதவங்க கண்டிப்பாக பித்ரு தர்ப்பணம் பண்ணணும். எள்ளும் ஜலமும் கொடுத்து பித்ரு சாந்தி பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் நம்மளோட முன்னோர்கள் நம்மளை தேடி வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு அம்சம். அதனால நம்ம கண்டிப்பாக செய்யணும். அப்படி அப்பா அம்மா இருக்கிறவா என்ன பண்ணலாங்கிற ஒரு கேள்வி வரும். அப்பாவா என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக முன்னோர்களை மனசார தியானம் பண்ணிக்கலாம், மனசார நினச்சிக்கலாம். தியானம்ங்கிறது என்ன, நினச்சிக்கிறது, மனசார நினச்சிக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இப்போ இந்த பித்ரு தர்ப்பணம் கூட பண்ண முடியாதவ நிறைய பேர் இருக்காரோம். ஆனால் அதாவது இவங்களுக்கு தட்சணை கொடுத்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு முடியாத அந்த நபர்கள்லாம் இருக்கிறவ வீட்டிலேயே அவங்களோட அப்பா அம்மா மறைந்த, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மறைந்த அப்பா அம்மா அவளோட பேரை சொல்லி எள்ளு ஜலம் விடுறது நல்லது. அதே மாதிரி தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா பாட்டி, 3 தலைமுறை தான் விசேஷம். 3 தலைமுறை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் நம்மளோட சந்ததிகள் ரொம்ப நல்லா இருப்பா. நீங்கள் பண்ணி பாருங்களேன். எப்போவுமே முன்னோர்களுக்கு நம்ம செய்ய செய்ய நமக்கு முன்னேற்றம் தான் வரும், பின்னேற்றம் கிடையவே கிடையாது. ஏன்னா அவளோட ஒரு இது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், அந்த ஒரு சக்தி. அப்போ நமக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும். அதேமாரி வீட்டில் இருக்கிற சுபகாரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். ஏதாவது தடை தாமதங்கள் அதெல்லாம் ரொம்ப விசேஷமாக கண்டிப்பாக நடக்கும். சரி, இப்போ என்ன பண்ணக்கூடாது, பண்ணுறது இது சொல்லியாச்சு. சரி, அதே மாதிரி அப்பா அம்மா இருக்கிறவா என்ன பண்ணலாம் தெரியுமா? பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, அருகம்புல் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், இந்த காக்கை விரட்டுறது கூடாது. சில பேர் காக்காயை விரட்டின்னு இருப்பாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. அன்றைய தினம் கண்டிப்பாக செய்யக்கூடாது, எப்போவுமே செய்யக்கூடாது, அன்னைக்கு விசேஷமாக செய்யக்கூடாது. அடுத்தபடியாக இந்த உடல் ஊனமுற்றவர்கள் இருக்காங்க பாருங்க, மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறோம், அவளுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணணுமே தவிர அவளை குறை சொல்லக்கூடாது, அவள்கிட்ட நிந்தனை பண்ணக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக இந்த பால், தயிர், வெண்ணெய், நெய் இந்த மாதிரி பொருட்கள் நம்ம தானமாக கொடுக்கலாம் அன்றைக்கி. ஆனால் இரவல் கொடுக்கக்கூடாது, கடன் மாதிரி. சில பேர் கேட்பா, கொஞ்சம் ஒரு டம்ளர் மோர் கொடுங்கோ, நான் திருப்பி தரேன், இல்லை கொஞ்சம் தயிர் கொடுங்கோ, பால் கொடுங்கோ அப்படின்னு. அதெல்லாம் செய்யக்கூடாது. அதேமாரி உப்பு தானம் பண்ணலாம், ஆனால் உப்பு நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது, புரியுது? அதேமாரி உப்பு வாங்கலாம். அமாவாசை அன்னைக்கு உப்பு கடன் கொடுக்கக்கூடாது. எப்போவுமே உப்பு கடன் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி அவசியம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அதேமாரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நாய் இருக்குது பாருங்க, நாய் அதை விரட்டப்படாது. நீங்கள் கேட்கலாம், நம்மளை கடிக்கிற வர மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுறது சுவாமி, விரட்டாமல் என்ன பண்ணுறது? உங்களை கடிக்கிற மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் விரட்டுறது தப்பு கிடையாது. ஆனால் சில பேர் பர்டிகுலராக போய் விரட்டுவார், ஹை ஒய் அப்படின்னு. அதெல்லாம் செய்யக்கூடாது. நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுறது நல்லது. ஆக இந்த சில விஷயங்களை நம்ம கரெக்டாக செய்யணும், சில விஷயங்களை கரெக்டாக செய்யக்கூடாது. சரியா? ஆக இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் இந்த பித்ருக்கள் காரியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதேமாரி மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணுறது ரொம்ப விசேஷம். அவளை நிந்தனை பண்ணுறது தப்பு. ஸோ இந்த காரியங்கள்லாம் தவறுதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஆக இந்த ஆடி அமாவாசையில் முன்னோர்களை வழிபட்டு எல்லாருக்கும் முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள்.